திரு பொன் வில்சன் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டுடைய நலனை முன்னிறுத்தி அதிமுக போராட வேண்டும், அப்பதான் அவங்க மேல வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல பலவீனத்தை நம்பாதீங்க அப்படின்னு நம்ம எஸ்கேபி கருணா சொல்றதும் பிரியன் சொல்றதும் முழுசா அவங்க யதார்த்தத்தை சொல்றாங்க. அது தவறு கிடையாது, கரெக்ட் தான் அவங்க சொல்றது. ஆனா என்னன்னா, நான் ஓட்டு கன்வர்ஷன் எப்படி நடக்கும்? இப்போ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நம்பிக்கை கூட்டணி பிரியாதுன்றது இல்லைன்னு சொல்லலை. நான் இப்போ கூட்டணி இன்டாக்டாக கூட இருக்கலாம். ஆனால் எதிர்கட்சியோட எண்ணம் என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு கூட்டணி அமைஞ்சது அது ஆட் அட்வான்டேஜாக இருக்கும் தான் எல்லாருமே விரும்புவாங்க, அதுதான். ஆனால் அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணாங்களா? எதிர்கட்சி வரிசையில் அவங்கள யாருன்னா விலை கொடுத்து வாங்கினாங்களா? எம்எல்ஏ விலைக்கு பேசினாங்களா? அது போல எதுவும் கிடையாது. ஆனால் ஆசைப்படுவதோ அதை குறித்து பேசுவதோ திண்டுக்கல் சீனிவாசன் தான் சொல்லியிருக்காரு. 40 கோடி பணம் கேட்கறாங்க, 20 தொகுதி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் இவரு கொடுத்து இவங்க கூட்டணியா? இவங்க கூட்டணியில சொன்னாரு. பொதுவா சொன்னாரு. இல்ல அது கிடையாது. அதெல்லாம் பொதுவான வரணும்னு விரும்பக்கூடிய கட்சிகள் டிமாண்ட் வைக்கறாங்க. அது பொதுவான வார்த்தை. கடந்த காலங்களில் கம்யூனிஸ்ட் பற்றியும் அது விமர்சனம் வந்து எந்த கூட்டணியில சேராத எந்த கட்சி இருக்காங்க? இல்ல பணத்தை பற்றி நீங்க சொன்ன இல்ல பணத்தை பற்றி நீங்க சொன்னதால எனக்கு டவுட் இருக்கு. இது வந்து கடந்த காலங்களில் இவர் வந்து அவர் வந்து சொன்ன என்ன ஆதாரம் இருக்குன்னு தெரியாது. ஆதாரத்தோட கம்யூனிஸ்டுகளை பற்றியும் அதே மாதிரி நம்ம ஈஸ்வரன் அவர்களை பற்றியும் கடந்த காலங்களில் வந்துச்சு. அதனால அதுக்குள்ள போக வேண்டியதில்லை. நான் என்ன சொன்னா, ஏதாவது பிசிக்கலா முயற்சி பண்ணாங்களா? முயற்சி பண்ணல. கூட்டணி உடைய வேண்டும் என்பது திமுக சைடும் எதிர்த்தரப்புல கூட்டணி உடைய வேண்டும். பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு விரும்புவாங்க, பிஜேபியும் விரும்பும். அதே போல தான் அண்ணா திமுக விரும்பும். அது தவறு கிடையாது. விரும்புது முயற்சி செய்தாங்களா என்றால் தான் தவறு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க இப்போ உரிமை தொகை நம்ம இவரு பிரியன் அவர்கள் சொன்னார், நான் இல்லைன்னு சொல்லலை. 2.18 கோடி இவர்களுடைய டிஆர் பாலு தலைமையில் அமைக்கப்பட்ட 11 பேர் கொண்ட தேர்தல் வாக்குறுதியில் ஸ்டாலின் அவர்களுக்கு எழுத்து போட்ட வாக்குறுதியில் கடைசி 128வது பக்கத்தில் கொடுத்தது வந்து 2 ஷரத்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் மாதம் கொடுக்கப்படும். அடுத்த இன்னொரு வரி வருது, ரேஷன் கார்டுகளில் உணவுப் பொருள் பெறும் அத்தனை குடும்ப தலைவிக்கும். அப்போ 2,18,00,000 பெண்கள் அப்படின்றது அவர்களில் கணிசமாக இவர்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த வாக்குறுதி பிரகாரம். அடுத்த வாக்குறுதி என்னன்னா, இலவச பயணம். அதை சொன்னார். கண்டிப்பாக அதுவும் ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏற்கனவே போட்டவங்களா அப்படின்றது என்னன்னா, அனைத்து பேருந்துகளிலும் நகரத்தில் பயணிக்கும் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம் சொன்னாங்க. ஆனால் சாதாரண பேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உரிமை தொகை 1,18,00,000 பேர் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு திருப்தி இருக்கிறதோ அவ்வளவு அதிருப்தியும் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். எந்த கூடுதல் ஓட்டு கிடைக்கும் அப்படின்றது இல்ல. தகுதியான நபர்கள் விண்ணப்பிச்சா மீண்டும் கொடுக்கணும் தானே சொல்றாங்க. இன்னும் தொடர்ந்து அது ரீவாலுவேஷன்ல தான் இருக்குது. தகுதியா உரிமையா? நீங்க நீங்க வாக்குறுதியை கொடுத்தது அனைத்து ரேஷன் கார்டுகளில் உணவுப் பொருட்களை பெறும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகை, தகுதி தொகை கிடையாது. தகுதி தொகை எடுத்தீங்கன்னா அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அது வேற விஷயம். உரிமை தொகை எல்லாம் சொல்றீங்க. 24 மக்களவை தேர்தலில் 100% அவங்க தான் ஜெயிச்சாங்க. நீங்க சொல்ற டெக்னிக்கல் வேர்டா? நீங்க நம்ம நிதி கம்பெனியை நடத்துறோம். நீங்க கொடுத்த வாக்குறுதியில அனைவருக்கும்னா எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரும். எங்க வீட்லயே எங்க அம்மாவுக்கும் வரும், உங்க வீட்லயே உங்க அம்மாவுக்கும் வரும். அதாவது உரிமை தொகை எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு தொகை அப்படின்றது. அதாவது பையனோ இல்ல கணவனோ பெரிய நல்லா சம்பாதிக்கிறதா இருப்பான், ஆனா அது பெண்கள் கையில வந்து சேராது. அதை கொடுப்பதுதான் நீங்க உரிமை தொகை அப்படின்னு. சரி, இதெல்லாம் சரி. இந்த குற்றச்சாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா 2024 மக்களவை தேர்தலில் 100% திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. இதெல்லாம் இந்த பிரச்சாரம் எல்லாம் எடுபடலையே. 100% திமுக கூட்டணியா? ராகுல் தலைமையில் இருந்த திமுக கூட்டணியா? அதாவது ராகுலா மோடியா இந்தியாவை ஆளப்போவது அப்படின்போது தமிழ்நாட்டில் தான் சார் சொல்றேன். தமிழ்நாட்டில் இந்தியாவை ஆளப்போவது ஒரு பக்கம் அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளர், இன்னொரு பக்கம் பிரதமர் வேட்பாளர் அடையாளம் காட்டுவதற்கு மோடி வேண்டுமா ராகுல் வேண்டுமா? ராகுல் கூட ஸ்டாலின் வேண்டுமா? அது வேற விஷயம். நடுவுல இருக்கிறது யாருன்னா, இந்த தேசத்தை ஆளக்கூடிய அளவுல எடப்பாடி இருக்கிறாரானா அதை நம்பி 23% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 2019 மக்களவை தேர்தலில் அதிமுக யார் தலைமையில் அந்த தேர்தலை சந்திச்சது? மோடி முகம் கொண்டு அதிமுக தலைமையில் கூட்டணியா இல்ல ராகுல் முகம் கொண்டு திமுக தலைமையில் கூட்டணி? அது எப்படி எடுத்துக்கிறது சார்? நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க யார் கூட்டணி? இந்தியா கூட்டணி. அதேதான் 2019 பாஜக. சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் திமுக கூட்டணி தான். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தான். ஆனால் யாரை நீங்கள் முன்னிறுத்துறீர்கள்? ராகுல் காந்தியை. இப்ப ஸ்டாலின் அவர்களே ராகுல் காந்தியை தான் முன்னிறுத்துவார். ராகுல் காந்தி நாட்டிற்கு தேவை, அவர் தான் பிரதமர் ஆகணும், அப்படிதான் முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணுவார். அதுதான் சொல்றேன். இந்த 2 பிரதமர் வேட்பாளர் 2 பக்கம் இருந்துச்சு, கூட்டணியும் ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு பிரதமரா வந்து எடப்பாடி வேணும்னு தமிழ்நாட்டில் 23% போட்டு போட்டாங்க.